ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்குக்கு மனம் நாக்கு ருசி சேனல். நம்ம இன்றைக்கி சிக்கன் ஈரலை வச்சு வறுக்க போகிறோங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இதுக்காக ஃபஸ்ட்டு இது மாதிரி ஈரல் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இது மாதிரி பீஸும் ரொம்ப பெருசாக இல்லாமல் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். எல்லாம் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இதுக்கு வேண்டிய மசாலாவை பார்க்கலாம். இது மாதிரி தனியா, மிளகு, சீரகம், ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாம் எடுத்துருக்காங்க. இது போட்டு நல்லா இது மாதிரி வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது மாதிரி வறுத்துக்கணுங்க. வறுத்த மசாலாவை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டோங்க. இது மிக்ஸி ஜார்லேயும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நல்லா இது மாதிரி கொரன்னு அரைச்சிக்கணும். இப்போ வந்து கடாயை வச்சுக்கிட்டு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. அதில் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா இது மாதிரி வறுத்துக்கலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டோம்னா நம்மளுக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வருங்க. நல்லா இது மாதிரி வறுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா இது மாதிரி வறுத்துக்கணுங்க. வெங்காயம் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதையும் போட்டு நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் ஈரலை போட்டுக்கலாங்க. இதை எல்லாமே மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி இது மாதிரி கலக்கிக்கலாங்க. இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 4 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். இதை நல்லா ஒரு வாட்டி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் மிதந்து வந்திருக்கு பாருங்கள். நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஈரல் வந்துட்டு நல்லா வெந்த மாதிரி இங்கே கொஞ்சம் இது மாதிரி எண்ணெய் விட்டுடுச்சுன்னா நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கிட்டேங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம இன்றைக்கி வறுவலுன்றதுனால இது மாதிரி செஞ்சுக்கிட்டோங்க. நம்மளுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி விட்டுக்கலாம். இந்த நேரத்தில் சுட சுட நம்மளுக்கு சிக்கன் ஈரல் ரெடி ஆகிடுச்சிங்க. சிக்கன் ஈரல் வறுவல். இதை வந்துட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்.
இது சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. சாதத்தோடவும் நல்லாயிருக்கும். ஒரு ரசம் வச்சுக்கிட்டு இதை போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கொஞ்சம் இந்த ஈரலோடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரசம் சாதம் சாப்பிட்டோம்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்குங்க. அதில் போட்டிருக்கிற மசாலாவும் ரொம்ப மணமாக இருக்கும். ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இது இன்றைக்கி சாதத்தோடு சாப்பிட்றேங்க. பசங்களுக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈரல் நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது இல்லையா? ஐரன் ரொம்ப இருக்கும் இதில். நமக்கும் நல்லது, பசங்களுக்கும் நல்லதுங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி இது சாதத்தோடு என்ஜாய் பண்ணுறேங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, பாய்.